நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராட்ட குரல்கள் ஓயாது ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. 20வது நாளை தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிக் கொண்டே வருகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தால் மட்டுமே போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பது நெடுவாசல் மக்களின் திட்டவட்டமாக கோரிக்கையாக இருக்கிறது. 20வது நாளாக நீடிக்கும் போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். மண்ணையும் வளத்தையும் பாதிக்கிற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுவும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வேணும். அது காவிரி டெல்டா பகுதியிலும் விவசாய பகுதிகளையும் அழிக்காம இருக்கிறதுக்காக இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வேணுங்கிறத வலியுறுத்துகிறோம். அந்தந்த தேசிய இனங்களுக்கு சொந்தமான இந்த சொத்துக்களை மத்திய அரசு முறைகேடாக சட்டத்துக்கு விரோதமாக ஐநா சபையின் வழிகாட்டுதலுக்கு விரோதமாக சூறையாட துடிக்கிறது. ஒரு சவுதி அரேபியாவாகவோ அல்லது ஒரு சோமாலியா நாடாகவோ ஆக்குவதற்கு நம்ம விட போறதில்லை. குட்ட குட்ட குனியறதுக்கு தமிழன் என்ன தரங்கட்டவனா? நிமிர்ந்தோம். நீர்வளத்தையும் தடுத்தீங்க, பொறுத்துக்கிட்டோம். இப்ப நிலவளத்தையும் தடுத்துட்டீங்கன்னா சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்காது. நெடுவாசல் மக்களின் போராட்டத்திற்கு 8 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து துறை சார்ந்த ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தினர் இன்று நேரில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாங்கள் இங்கே நேரிலே வந்து பார்க்கும் பொழுது நெடுவாசல் மட்டுமல்ல, சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவரும் எங்களிடத்திலே பேசினார்கள், திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று. எனவே அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முன்பு அமர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கல்லூரிக்கு சென்ற அவர்கள் வளாகத்திற்குள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை என்று 20 நாட்களாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இவர்களுடைய போராட்டம் தொடர வேண்டுமா என்பதை மத்திய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் நெடுவாசலிலிருந்து லெனின்.